வெளிப்படுத்தல் 4வது அதிகாரம். நான்காவது அதிகாரம் 5வது அதிகாரம். அது ரெண்டையும் வாசிக்கிறேன், கவனிச்சுக் கொள்ளுங்க. அதிகாரம் 4ம் 5ம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவர்களை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிர கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடிமுழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. 1ஆம் ஜீவன் சிங்கத்துக்கொப்பாகவும், 2ஆம் ஜீவன் காளைக்கொப்பாகவும், 3ஆம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதாயும், 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளையும் கண்களால் நிறைந்தவளுமாயிருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓயாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதற்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக் கொள்வதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கவேளும் சிருஷ்டிக்கப்பட்டவளுமாயிருக்கிறது என்றார்கள். அன்றைய முள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனம் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலதுகரத்திலே கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாது. நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பர்கள் ஒருவனை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை முடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்துக்கு 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளையா. அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனம் உட்கார்ந்திருந்தவருடைய வலதுகரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவர் முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராக இருக்கிறீர். ஏனெனில் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலிருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். பின்பு நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பரையும் சூழ்ந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய இலக்கம்
10,000 10,000 இருந்தது. அவர்களும் மகா சத்தமிட்டு, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறார் என்று சொன்னார்கள். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும், சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றில் அடங்கிய வஸ்துகள் யாவும், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதாகாலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அந்த 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதாகாலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். 6 ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடி முழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன் என்பதே கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இந்த வேத உரையை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென், ஆமென். நாங்கள் பார்த்து கொண்டு வர்ற அப்போகலிப்சிஸ் புத்தகத்தை நாங்கள் அறிமுகத்திலே தெளிவாக நாங்கள் பார்த்த நாங்கள் இந்த திரை நீக்கம் இந்த பூமியில நடக்கிற விஷயங்களுக்கு பரலோகத்தில இருந்து எப்படி முடிவுகளும் ஆணைகளும் எடுக்கப்பட்டு அது இங்க நடந்து கொண்டிருக்குதுன்றத திறனிக்கு கிறிஸ்து காட்டுகிறார். அந்த திறனீக்க காட்டுனதுல 3 பெரிய அமைப்புகள் இருந்தது. 3 பெரிய அமைப்புகள், அந்த திறனீக்கி காட்டுகள 3 பெரிய அமைப்புகள் இருந்தது. அந்த 3 அமைப்புகளுக்கும் அங்க கிறிஸ்து அந்த 3 அமைப்புகளோடையும் அவர் தந்த முடிவுகளை, தந்த தீர்ப்புகளை, தந்த செயல்பாடுகளை, ஆணைகளை, தீர்மானங்களை எப்படி அவர் உச்சரிக்கிறார் அல்லது பிரகடனப்படுத்துறார் என்றுதான் அந்த திறனீக்கம். வெளிப்படுத்தல் புத்தகம் அதை போல வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளவுதான் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. கிறிஸ்து 3 அமைப்புகளோட எப்படி தந்த தீர்மானத்தை, தந்த முடிவுகளை அவர் செயல்படுத்தி நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அதைத்தான் நாம பார்த்தோம். அதுல நாங்கள் இந்த முதல் அமைப்பை இவ்வளவு நாளும் பார்த்துட்டோம். அந்த முதல் அமைப்புக்கு கிறிஸ்துவனுடைய தீர்ப்புகள், கிறிஸ்துவனுடைய பிரகடனங்கள் என்னன்னு சொல்றதுதான் நாங்கள் முதல் 3 அதிகாரத்திலையும் குறிப்பாக 12ஆம் வசனத்திலிருந்து நாங்கள் பார்த்தோம். 7 குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிற கிறிஸ்து. அப்ப அந்த முதல் அமைப்பு என்ன? திருச்சபை, சபை, திருச்சபை. திருச்சபை தான் அந்த முதலாவது 3 அமைப்புல முதலாவது அமைப்பு. முதலாவது ஆண்டவர் அதோட டீல் பண்ற கிறிஸ்து. அப்ப அதுல அவருடைய அதுக்கு அவர் சாட்சியா, உண்மை உள்ள சாட்சியா, அந்த சபைகளினுடைய நிலவரம் எப்படி இருக்குது, அதுல இருக்கிற நல்ல விஷயங்கள் என்ன, தீய விஷயங்கள் என்ன, அதுக்கு அவர் சாட்சியாக தானே தீர்ப்பு நீதிபதியாக தானே அந்த சாட்சியாளர் அங்க அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதில் அந்த தீர்ப்புகள் திருத்தங்கள் செய்யப்படலாம், அவர்களுடைய பிள்ளைகள் சரிப்படுத்தப்பட்டா. அதில் அவர் கடினமுள்ள ஜட்ஜா அவர் அங்க செயல்பட இல்லை. அவர் பிரச்சனையை சொல்லிப்பட, இந்த பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து ஜெயங்கொள்ளுவீர்கள் என்று சொன்னா உங்களுக்கு இருக்கிற பெரும் ஆசீர்வாதங்கள் என்னன்றதையும் அவர் அங்க கதைச்சவர். அதனால இந்த நீதிபதி சர்வலோகத்தின் நீதிபதி. அந்த சர்வலோகத்தின் நீதிபதி முதல் தந்த மனவாட்டியோட தான் அவற்ற கேஸ் அங்க கதப்பட்டது. அதனால அங்க வழக்கு எடுபட்ட முதல் வழக்கு சபைகளோடு 7 சபை. அந்த 7 சபை 7 குத்து விளக்கு. அப்ப இதை நாங்கள் இவ்வளவு காலமும் பார்த்தோம். இப்ப 4ஆம் அதிகாரத்தில் இருந்து 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருந்து 8ஆம் அதிகாரம்
ஆமா 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வரைக்கும் அங்க வழக்கு தேவனுடைய சபைக்கு விரோதமா இருந்த ஆட்களோட ஈடுபட தொடங்குது. அது குறிப்பாக அது யூதர்களோட வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்படுது. யூதர்களோட இதான் இரண்டாவது அந்த அமைப்பு. அந்த யூதர்கள் என்று நாம் இங்க கதைக்கிறது இயேசு கிறிஸ்துவ தாவீதின் வேரும் அந்த விடிவெள்ளி நட்சத்திரமுமா இருக்கிறவர் என்று அந்த எதிர்பார்த்திருந்த யூதர்கள் அது கிறிஸ்துதான் என்றத நிராகரிச்சு அவர்கள் இன்னும் ஏதோ ஒரு ஏகாந்தத்தில் எதிர்பார்த்து கொண்டு இருந்த அந்த ஆட்களை நாங்கள் இங்க ஜூதர்கள் என்று சொல்லுறோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய 3.5 வருஷ பணியில கிறிஸ்து தெளிவாக சொன்னார், ஜூதர்களுக்கு அவர் கதை சொன்னது நான் ஆபிரகாம் பிறக்கிறதுக்கு முன்னுக்கே நான் இருக்கிறேன். அப்ப ஜூதர்கள் திகச்சு கலங்கி போனாங்க. தங்களுடைய தொடக்கமே ஆபிரகாம் தான். ஆனா ஆபிரகாமுக்கு முன்னுக்கே நான் இருக்கிறேன் என்று சொன்ன அப்ப அந்த யூத சமயம் அல்லது எபிரேய சமயத்துக்கு முன்னுக்கே கிறிஸ்து தான் இருக்கிறது அங்க உரிமை கோரினார். யூதர்களுடைய சமயம் தனக்கு பிறகுதான் வந்தது. ஆபிரகாமே தந்த நாளுக்கான ஆசையா இருந்து கண்டு கழிச்சிட்டு கண்டு பார்த்தவர். அப்ப ஏற்கனவே ஆபிரகாமுக்கு முன்னுக்கு நான் இருக்கிறேன். அப்ப யூத சமயம் இல்ல பழசு, கிறிஸ்தவன் தான் பழசு. அது கிறிஸ்துவனுடைய சமயம் தான் பழசு. அது ஆபிரகாமுக்கு முன்னுக்கு இருந்து இருக்குது. அப்ப இந்த வாதங்கள் உச்ச கட்டத்தை அடைஞ்சு கொண்டு இருக்கிற ஒரு தர்க்க உரையாடெல்லாம் இதுகள் எல்லாம் வெளியில வந்தது. அப்ப இயேசு கிறிஸ்துவனர் நான் தான் அவர் என்று நீங்கள் நம்பாட்டி சாவியல் என்ற, அதுவும் இந்த வாக்கியம் ஆபிரகாமை பற்றி கதைக்கிறது முன் அதோடு தான் சொல்லுவார். அப்ப நான் தான் அவர் என்றா நீர் யார்? அவர் நான் தான் அவர். அதாட்ட நான் தான் அவர். அப்ப அவர் சொன்னார் நான் இருக்கிறவர். நான் இருக்கிறவர். நான் இருக்கிறவர் என்ன யூதர்களுக்கு பரிசேயருக்கு விளங்கணும். நான் இருக்கிறவர் என்று சொன்னது ஒரு ஆள் தான். அது நான் இருக்கிறவர் என்ற பேர்ல அவங்களுக்கு தெரிஞ்சது மோசேயினுடைய அந்த வெந்து போகாம ஆனா எரிஞ்சு கொண்டிருந்த அந்த முட்புதர்ல கதைச்ச கடவுள் ஐ ஆம் நான் இருக்கிறவர் என்பது. அப்ப கிறிஸ்து நான் இருக்கிறவர், ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு பிறக்கிறது முன்னுக்கு நான் இருக்கிறவர் என்னுடனே அவங்களுக்கு அந்த கனெக்ஷன் வடிவா விளங்கிச்சது. இவர் மோசையோட கதைச்ச அந்த ஜாவையே தான் தான் என்று சொல்றாரு. அதனால உடனே இயேசு கிறிஸ்து அத உடனடியாக அவங்களுக்கு கிளியர் பண்ண நான் தான் அவர், நான் தான் அவர். அதை நீங்கள் நம்பலேண்டா சாவிகள் கூட பாவங்கள் என்ற. அப்ப கிறிஸ்துவும் ஜூதாயிசமும் ஜூத மதமும் அடிப்படையில் பெரும் தர்க்க உரையாடல்களோட அந்த 3.5 வருஷம் படாத பாடுபட்ட விஷயம். அப்ப அதுக்குள்ளையும் அவர்கள் நிராகரிச்சு கடைசியில இயேசு அவர்கள் அறியாமலே அவரை கொலை செய்திச்சினம். என்னன்னு சொன்னா அவர் பிறந்ததே சாக்கொல்லப்படுறதுக்காகத்தான். அதான் அடிக்கப்பட்ட ஆடு. அயல இவர்கள் தங்களுடைய விருப்ப நிறைவேற நினைச்சுக்கொண்டு அவரை கொலை செய்தினம். ஆனா உண்மையில கிறிஸ்துவினுடைய விருப்பம் தான் நாங்கள் நிறைவேறிக் கொண்டு இருக்கு. அதனால அவர் இந்த பூமியில பாவத்தையும் பேயையும் அவர் வெல்லுறதுக்கான அந்த சந்தர்ப்பம் தான் அந்த சிறுவ மரணம். அப்ப பாவத்தையும் பேயையும் தலையில் அந்த ஸ்திரீனுடைய வித்து பிசாசனுடைய தலையை நசுக்கிற வரலாற்றில்
அது தத்ரூபமாக நிகழ்ந்த ஒரு செயல் இந்த சிலுவை மரணம். அப்ப அதுக்கு உண்மையில கிறிஸ்து வெல்ந்தார் அதுல. ஆனா இவங்க கிறிஸ்து தோத்துட்டாரு. உண்மையில இவங்களுடைய எதிர்பார்ப்புகள் தாவீது மாரி அந்த மெசியா ஏதோ அடிபுடிப்பட்டு எருசலேம் எல்லாம் கைப்பற்றி பிறகு தாவீது செய்த மாதிரி அப்படி சுத்த வேற அந்த மொசபெத்தேமியா அது வரைக்கும் எல்லாம் பிடிச்செல்லாம் வச்ச மாதிரி இந்த பூமியில தங்களை திருப்பி அடிமை தலையிலிருந்து கொண்டு வருவாருன்னு சொன்னாங்க. டே, நீங்க உங்களோட பாவத்துக்கு இன்னும் அடிமையா கிடக்குறீர்கள், நீங்கள் ஒழுங்கா என்ன பற்றி வாசிச்சு பாருங்க, வேத வாக்கியங்கள் என்ன பற்றி சாட்சி கொடுக்குது. மெசியா எப்படி வருவார் சொன்ன, மெசியா பாடுபடும் தாசனாத்தான் வருவார் என்று ஏசாயா அறிவிச்சிருந்தார். அது தாவீதின் அடிவே ஆயல, அது துளித்தெழும்புது. ஆனா அது அதால புறஜாதிகள் இருந்த சிரமெல்லாம் வெளிச்சத்தை கண்டு ஓடிடுறதுக்கும் அந்த விடிவெள்ளி நட்சத்திரம் ஆட்டுக்குட்டிய பாவத்தை அழிக்கிறதுக்கும் வெல்லுறதுக்கும் பேய கொல்லுறதுக்கும் தான் அந்த வெற்றிவாக சூட போகுது. சிலுவையில அவர் வெண்டார் ராஜாவா. சிலுவையில அவர் ஆசாரியனா தன் பழுதற்ற பலிய அவர் செலுத்தி ஒரே தரம் பாவத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார். அப்ப இந்த வெற்றிகள் இந்த ஜதார்த்தங்கள் எல்லாம் ஏற்கனவே எபிரேய வேதத்தில் இருக்குது. ஆனா வேதம் படிச்சது என்று சொன்னது ஒன்றுக்கும் கிறிஸ்து செய்து கொண்டிருந்த அந்த செயலில் மெசியாத்துவ கிறிஸ்துவனாலே மெசியா தானே, அந்த நாசரேத்து இயேசு செய்தெல்லாம் கிறிஸ்துவம் தான் என்றது விளங்க இல்லை. அப்ப இப்படிப்பட்ட அந்த மக்கள் நிராகரிச்ச அந்த மக்களோட இவ கிறிஸ்துவுக்கு ஒரு கேஸ் இருக்குது, வழக்கு. அந்த சொன்னார், நீங்க உங்களோட பாவங்களை சாவியல். அவர் சும்மா சொல்லல, பாவத்துல பிறகு என்ன செய்யறது மன்னிப்போம் சாவியல். நானே அவரண்டு நீங்கள் ஏற்றுக்கொள்ளாட்டி சாவியல். இந்த சாக தொடங்க போறேன். முத்திரை 7 முத்திரை உடைக்கிறது. 7 முத்திரையிலையும் இஸ்ரவேல், அதாவது இந்த ஜூதர்கள் செத்திச்சினா. கிறிஸ்துவனுடைய செகண்ட் கேஸ் இது. ஃபர்ஸ்ட் கேஸ் அவற்ற சொந்த மனுஷியோட 7 சபை. செகண்ட் கேஸ் தன்னை நிராகரிச்சு தன் மனுஷிக்கு பிரச்சனை கொடுத்த அந்த யாக்களா. இப்ப இத ஜோவானுக்கு கிறிஸ்து காட்டேக்கல பத்மதீவில் இருந்த அந்த மனுஷன் கிறிஸ்துவனுடைய மனவாட்டியில ஒரு அங்கம். இந்த ஜூதர்களுடைய இந்த துன்மார்க்க இந்த கிறிஸ்துவ நிராகரிச்ச ஜூதர்களுடைய அந்த தீர்ப்புகளால பாதிக்கப்பட்டு சரியான துன்புறுத்தப்பட்டு இப்ப தள்ளி கொண்டு போய் விடப்பட்டிருக்க அந்த மனுஷனுக்கு இப்ப ஆறுதல் வேறு. கிறிஸ்து தன் மக்களுக்கு ஆறுதல் செய்கிறார். ஆகையால அவர் எப்படி அந்த கேஸை எடுக்கிறார் என்றதை நம்ம 4ஆம் அதிகாரத்தில் இருந்து 8ஆம் அதிகாரம் 3 வரைக்கும் நாங்கள் பார்க்க போறோம். அந்த 7 முத்திரை. அதெல்லாம் அவர் 4ஆம் அதிகாரம் தொடங்கிய இவர்களுக்கு பின்பு அவர் ஜோவான சொன்னார், வா இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு காட்டுற. அதாவது இந்த அடுத்த கேஸ் என்னன்னு சொல்றேன், வா காட்டுறேன். இப்ப சபையோட 1ஆம் நூற்றாண்டுல எபேசு, சிமிர்னா, பெர்கமு தொடங்கி லவோதிக்கா வரைக்கும் இந்த கேஸ் நீயும் சாட்சி. அதுக்கு என்ன, நான் ஒவ்வொரு சபையிலும் உனக்கு தெரியும், நீயும் அதுக்கு சாட்சி, நான் உண்மை உள்ள சாட்சி, எல்லாம் 2 பேர்ட்ட சாட்சி. இப்ப இந்த சபைகளுடைய பிரச்சனைகளுக்கு கேஸ் நான் சொல்லி இருக்கிறேன். அவர் என்ற தீர்ப்பும் அறிவிச்சிருக்கிறார். வெண்டா வாழ்வு, வெள்ளாடி சாகு. என்னென்ன அந்த கேஸ்ல என்னென்ன விஷயங்கள் திருத்தப்பட வேணும், சரிப்படுத்தப்பட வேணும், எப்படி அந்த பாதிக்கப்பட்ட தான் அவரும் பாதிக்கப்பட்டே ஆளு கிறிஸ்து, இந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு எப்படி மனசி அதை சரிப்படுத்த வேணும் என்றதெல்லாம் சொல்லி இருக்க. ஆயால அதுகளுக்கு நீ பார்த்து கொண்டு நீ அந்த கோர்ட்ல கேஸ்ல அந்த விஷயத்தை நீ பார்த்த. இப்ப இன்னும் ஒரு பெரும் பாரதூரமான அழிவுகளுக்கு கொண்டு போற, உடனடியான அழிவுகளை பார்க்க போற ஒரு தண்டனை தீர்ப்பு வழக்குக்கு உன்னை அழைக்கிறான் வந்து கேஸ். இப்ப கூப்பிட்டதாரு, முன்னே காலம் போல என்னுடனே பேசின சத்தம், முன்னே காலம் போல என்னுடனே பேசின சத்தம். உண்மையில ஜோவானுக்கு தெரியும் அது இயேசு கிறிஸ்து தான். ஜோவான் சொல்லி இருக்கலாம், இவளுக்கு பின்பு இதோ பரலோகம் திறக்கப்பட்ட ஒரு வாசலை கண்டேன், முன்னே என்னோடு பேசின இயேசு கிறிஸ்துவே இங்கே ஏறிவா, இவளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டிய காண்பிப்பேன் என்று சொல்லி இருக்கலாம். ஆனா ஜோவான் என்னுடனே முன்னே பேசின அந்த எக்கால சத்தம், முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேசின சத்தம். இந்த தொடர் அங்க சபையோட கதைச்ச ஆள்தான் இப்ப
இந்த போலி சமயத்துக்கும் கேஸ் எடுக்கிற. இந்த போலி சமயத்துக்கு சீனாய் மலையில ஒரு உடன்படிக்கை செய்தவர். அந்த சமயம் தான் அந்த 10 கற்பனையாக அது உடன்படிக்கை செய்து எபிரிய சமயமா இனமாக அது உருவாக்கப்பட்டது. அங்கேயும் பேசின அந்த சத்தம் என்ன சத்தம்? எக்காலம் போன்ற ஒரு பெரிய சத்தம். அப்ப எக்காலம் போன்ற ஒரு பெரிய சத்தம் என்று சொல்றது கூட ஜோவான் தன்னுடைய சப மக்களுக்கு அல்லது வாசிக்கிற கிறிஸ்தவர்களுக்கு 1ஆம் நூற்றாண்டுல எபிரேய இனத்தை உருவாக்கி எபிரேய இனத்துக்கு சமயத்தை படிப்பிச்ச அதே அந்த ஜாவேதான் கிறிஸ்துவாக அவர் இப்ப சபைகளுக்கும் அதே சத்தம் தான் கதைக்குது. இப்ப அந்த மதத்திலிருந்து விட்டு விலகி போன போலி சமயமான யூதர்களோடையும் இப்ப அதே சத்தம் தான் கதைக்க போகுது என்றத அவர் கனெக்ஷனை திருப்பி திருப்பி கனெக்ட் பண்ணி காட்டுறதுக்காக அந்த தொடர் பயன்படுத்தப்படுது. அவர் கேள்வி முன்னே எக்காலம் போல என்னுடனே பேச நான் கேட்ட சத்தம் என்றது என்னத்துக்காக யோவான் பயன்படுத்துறார்? ஏன் அத கதைக்கிற? என்ன ஜாசுஜி சொல்லுறீர்கள்? சீனா மலையில 10 கற்பனை, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் நீங்கள் காணி உறுதி கொண்டு வந்து ஒரு கனெக்ஷன் செய்யாம ஏதோ இப்ப சொந்த காணி வச்சுக்கிற மாதிரி கதைக்கிறீங்க? எங்களுக்கு காணி கனெக்ஷன் வேணும். என்ன இதுல நடக்குது? கனெக்ட் பண்ணணும். சீனா மலை இப்படி அது உண்டு. அதான் சீனா மலைக்கும் இருக்கும் என்ன சம்பந்தம்? பாத்தியா கேள்வி விளங்காம பப்பிட சொல்லி எக்கால சத்தம் போல என்னுடனே பேச கேட்ட சத்தம் என்றது ஜோவான் ஏன் பயன்படுத்துறார்? ஏன் பயன்படுத்துறார்? அது சிம்பிளா இயேசு கிறிஸ்து ஏறிவான்னு சொன்னார்னு சொல்லி இருக்கலாம். இயேசு கிறிஸ்து ஏறிவான்னு சொன்னார்னு சொல்லி இருக்கலாம். ஏன் இயேசு கிறிஸ்து என்று சொல்லாம எக்கால சத்தம் போற அந்த என்னோட பேசின சத்தம்? முன்னே எக்கால சத்தம் போல என்னுடைய பேசின சத்தம் இருக்க மாட்டேங்க. இவர் யாரு? பாலா என்ன உண்மை ரியல் ஒரு எக்ஸ்பிரஷனை பார்த்தா ஐயா அது என்ன சுபோ இவ்வளவு நேரம் அதைத்தான் சொன்னான். நீங்கள் எந்த மூஞ்சிய பார்த்து கொண்டு அணில விட்ட நாய் பார்த்த மாதிரி உங்களோட மூஞ்சி கொப்பியில எழுதி கொண்டிருந்திருக்க. ஏதோ நான் ஒரு நல்ல கதை சொல்றேன் இசைக்கல முன்னுக்கு இருந்தாக்கள் மாதிரி கேட்டுக்கொண்டு நித்திர கொள்றீங்க. நித்திர கொள்ளையில பார்த்து கொண்டிருந்தேன். நீங்க நான் சொல்லுறதுகளை நோட் பண்ணி என்ன சொல்றேன் எழுதி கொண்டிருக்க. அப்படிதான் லெக்சர்ஸ்ல நோட்ஸ் எடுக்கிறார். என்னையா சொல்லு கோபி என்ன சொல்லு கக்கட்ட மட்டும் பெருசா சிரிக்கிற உனக்கு கொஞ்சமாக விளங்கி இருக்கணும். இதுதான் அந்த பகுதியில பெரிய பகுதியா இருக்க போதும். என்ன ஐயா நான் சொல்றேன் சிரிக்காத ஏண்டா அது அவமானம், அடுத்த பெரிய அவமானம் ஆயிடும். என்ன ஐயா சொல்லு ஏன் அவர் யூஸ் பண்ற? இதுக்கு முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச கேட்ட சத்தம் அத ஏன் அவர் இயேசு கிறிஸ்து என்னை நோக்கி ஏறிவான் என்று சொல்லி இருக்கலாம். ஏன் அவர் அப்படி சொல்ல? அப்ப அவர் என்னத்தை அதற்கனால சபைக்கு கனெக்ட் பண்ண காட்ட விரும்புற அந்த கனெக்ஷன் என்ன? முன்னுக்கு இருந்தவர் அத முன்னுக்கு என்ன இருந்தவர்? முன்னுக்கு சபைக்கு சொன்னவர் தான் இப்ப அடுத்த விஷயத்தையும் கதைக்க போற. வழக்கு நடக்குது. அப்ப இங்க வழக்கு தொடர்ந்த ஒரே ஆள் தான். அது எக்கால சத்தம் போல கதைச்ச சத்தம். ஆகையால வழக்கு தொடர்ந்தவர் எக்கால சத்தம் போல கதைக்கிற சத்தம். அப்ப முன்னே வழக்கு தொடர்ந்தவர் சபையோட இப்ப அதே ஆள் தான் இப்ப
அடுத்த வழக்க தொடர்ற. இப்ப இந்த தொடர்ற ஆக்கள் யாரு? ரெண்டே நாம வாசிச்சு கொண்டு போய் இந்த முத்திரையை உடைக்க வலிக்கிறதுல 6ஆம் அதிகாரத்துல இருந்து இந்த முத்திரை என்ன நடக்குதுன்னு தெரியும். ஆனா எங்களுக்கு பைபிள்ல இருந்து எங்களுக்கு வடிவா தெரியும். எக்கால சத்தம் போல கதைச்சது முன்னுக்கு ஒரே ஒரு இடத்துலதான். சபைக்கு முன்னுக்கு வேற எங்க இதுக்கு போல் கதைச்சது அங்கேயும் ஒரு சபைக்கு தான் சீனா மலை. அந்த சபை எந்த சபை? யூத சபை அல்லது எபிரேய சபை. அப்ப இப்ப புதிய ஏற்பாட்டு சபைகளா இருக்க புறசாதி சபைக்கு எல்லாம் புறசாதி சபை. புறசாதி சபைக்கு மக்கால சத்தம் போல கதைச்சவர் இப்ப திருப்பி கதைக்க போற. ஆனா அவங்க முன்னே அது அதே காலத்தோ கேட்டியாக்கல்ல, அது யூத சபை. அப்ப இந்த கனெக்ஷனுக்காக இது கனெக்ட் பண்ணப்பட்டு கொண்டு போகும். உண்மையில இயேசு இங்க ஏறிவாக இப்ப நம்முடைய என்ன கிறிஸ்து வந்தது கிமு 2000 வருஷம் பண்றீர்கள். புறம் என்ன கிறிஸ்து இயேசு கிறிஸ்து கால சத்தம் போல அங்க கதைச்சவர் யாராவது பைபிள் உள்ளங்காட்டி அப்படித்தானே கேட்போம். கிறிஸ்தவம் எப்ப தொடங்கினது? கிறிஸ்தவம் எப்ப தொடங்கினது? ஆபிரகாம் முன்னரே தொடங்கினது. எப்ப தொடங்கினது? 6ஆம் நாள் தொடங்கினது. 6ஆம் நாள் தொடங்கினது. யாரு படைச்சது? சமயம்ண்டா என்ன? மனுஷர் தான் அங்க சமயத்தோட சம்பந்தப்படணும். தேவதூதர்ல சமயம். தேவதூதர் சமயமும் இல்லை, சமயம் மிருகங்களுக்கும் இல்லை. சமயம் மனுஷருக்கு, மதம் மனுஷருக்கு. அப்ப மதம் எப்ப தொடங்கினது? 6ஆம் நாள் தொடங்கினது. 6ஆம் நாள் தொடங்கினது யாரு தொடக்கினது? அப்ப யார் அங்க மனுஷன்? ஆதாம். ஆதாமுக்கு அப்ப யாரு கடவுள், யாரு சமயம், என்ன செய்யணும்னு தெரியுமா? தெரியாதா? தெரியும். ஆதாம படைச்சது யாரு? கிறிஸ்து. படைக்கப்பட்டது ஒன்றும் அவரால் இல்லாம படைக்கப்படுகிற. அயல கிறிஸ்தவம் எப்ப இருந்து இருக்குது இந்த பூமியில? 6ஆம் நாள்ல இருந்து 6000 வருஷமா இருக்குது. அதுல 2000 வருஷம் இல்ல. அப்படின்னா ஜேசு சொன்ன நான் ஆபிரகாமுக்கு முன்னமே இருந்து இருக்கிறேன் மடையங்களே அப்ப நாமளும் அதே ஜூதர் மாதிரி நம்பாமையில இருக்கிறோம். இப்ப 2000 வருஷம் தான் கிறிஸ்தவம் இந்த உலகத்துல வந்தது. பைபிள் சரியா தெரிஞ்சா கிறிஸ்தவம் 6ஆம் நாள்ல இருந்து இருக்குது, உலகம் படைக்கப்பட்டதுல இருந்து. ஏன்னா கிறிஸ்தவ நான் அப்ப இருந்து இருக்கிறேன். ஆபிரகாம் என்ற நாளுக்கான ஆசை தான் கண்டுங்கள். ஆபிரகாம் எங்க அவற்றை நாளை கண்டான்? வாட் இஸ் தட் டே? ஆபிரகாம் கண்ட எங்க? ஆபிரகாம் கிறிஸ்துவ கண்டவன் மலையில ஈசாக்க பலியிட போய்க்கல. அந்த வெள்ளாடு எல்லாம் அந்த அந்த ஆட்டு குட்டி, அதான் நம்ம பார்த்த அந்த குற்ற நிவாரண பலிக்கான ஒரே ஆடு எல்லாம் அத சிக்க வச்சு முள்ளில சிக்கப்பட்டு ஏதோ அன்றைக்கு மலையில அது நிக்குது. அத ஆபிரகாம் அதை கண்டான், வெட்டி பாலி கொடுத்தான். அடிக்கப்பட்ட அந்த ஆட்டை அவன் கண்டான். அதுல சந்தோஷம் அடைஞ்சான். என்னடா தானும் தந்த சந்ததி மீட்கப்படுகிறோம் என்றதுக்கு. அதுல இதெல்லாம் கிறிஸ்து சொல்லிக்கல ஆட்டுக்குட்டியை தான் அவர் கதைக்கிறார். இப்ப நாம பார்க்கிறது 5ஆம் அதிகாரத்துல ஐயோ யார் இந்த முத்திரையை வேண்டி உடைப்பார், ஐயோ ஒருவரும் இல்லையோ என்ற ஒரு விஷயம் கதை உடைப்ப டக்குட்டு பார்த்தா பயப்படாத, அளவேண்டாம். அந்த புத்தகத்தை வாங்க, அதை திறக்க, வாசிக்க, முத்திரையை உடைக்க ஆட்டுக்குட்டி பாத்திரம் இருக்கிறார். அது உலக தோற்றம் முதல் அடிக்கப்படும். ஆகல ஆபிரகாமுக்காக கிமு 2000 ஆண்டுல அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இல்ல, இது உலகம் தொடங்கினதுல இருந்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. ஆகல ஆபிரகாமுக்கு முன்னுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னுக்கு அடிக்கப்பட்டாச்சு இந்த ஆட்டுக்குட்டி. ஆதாம் பாவம் செய்யற அங்க ஆட்டுக்குட்டி அங்க அடிபட்டு இருக்கவர், இல்லாட்டி ஒருவருக்கு மீட்பு இல்லை. ஆதாமோட சந்ததி எவ்வளவு இருக்கும். ஆகல கிறிஸ்து எப்ப இருந்து இருக்கிறாரோ கிறிஸ்துவமும் அப்ப இருந்து இருக்குது. கிறிஸ்தவம் இந்த உலகத்தை 2000 வருஷம் புத்தருக்கு போறாங்க. கிறிஸ்து புத்தரே படைச்சார். அதாவது புத்தரன்றதை விட சித்தார்த்த கௌதமன், சித்தார்த்த கௌதமன், சித்தார்த்த கௌதமர் படைச்சதே கிறிஸ்து தான். அப்ப கிறிஸ்து உலகம் தொடங்கத்திலிருந்து அவற்றை மதம் இருந்து கொண்டிருக்கும். இப்ப அந்த மதத்தை உலகில இந்த எவ்வளவு அவர் சொல்லியும் இந்த ஊத்தவான்களுக்கு யாரு? யூதர்கள்.
அப்பதான் சொன்னார், நான் தான் அவரென்று நீங்கள் நம்பலையோ சாவியல் உங்களோட பாவத்தில். எப்ப சாவ தொடங்க போறேன், அவளோட கேஸ் அவர் எடுக்க இப்ப தொடங்குற. இப்ப கேஸ் எடுக்கப்படுகிறது, எல்லாம் வானத்துல சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது, அந்த சிங்காசனமே ஒரு வீட்டு. அப்ப என்ன சீன் இது? இட்ஸ் அ கோர்ட் ரூம் சீன். எல்லாம் கோர்ட் ரூம், அதாவது நீதிமன்ற அந்த மன்று இது. அப்ப அங்க சீட் இருக்கும், அங்க எல்லாரும் வந்து பார்த்து கொண்டிருக்கணும். இன்னும் ஜட்ஜ் வரையில, ஜட்ஜ் வரையக்கல. அங்க யாரு அந்த மன்று யாரு கத்துறது? மன்று அந்த சேவகன் அவர் வந்து கத்துவார், அல்லது அங்க இருக்க பொறுப்பான மற்றவன் கத்துவார். யார் ஒரு ஆள் யாரு வாரண்டு அமைதி அமைதி நீதிபதி வருகிறார். இவ்வளவு நேரம் அமைதியத்தான் இருந்த வழங்கை அங்க ஒரு கதைச்சு கொண்டு கதைச்சு கொண்டு தான் போலீஸ் வந்து தூக்கி கொண்டு போயிடும். அவன் நீதிபதி வராட்டி அங்க சட்டம் போடாம இருக்கிறார். அதனால சேர்ச்சிக்கு வந்தபடியா கதைச்சு கொண்டு இருக்கலாது. இங்க வந்து தொடங்குறதுக்கு முன்னுக்கு வந்து சத்தம் போடாம இருக்கணும். இல்ல ஏதோ அங்க ஒன்றும் இல்லாத மாதிரி கதைச்சு கொண்டு இருக்கிறது, சத்தம் போடாம. ஆனாலும் இப்ப சீரியஸ் அடுத்த விஷயம் வருது. ஆனா சேர் போடப்பட்டாச்சு, ஏற்கனவே இருக்கு அந்த சேர் போடப்பட்டு அங்க வந்து ஜட்மெண்ட் கொடுக்கறதுக்கு வேற போற. அப்ப வரைக்கும் நீதிபதி வருகிறார், எல்லாரும் எழுதாம உடனே எல்லாரும் எழும்பி நிற்போம். அவர் வந்து அமர்ந்து சீட்ல இருந்தா பிறகு அதுக்கு பிறகு அவர் சொல்லுவார், எல்லாம் அமர்வோம். அதாவது நாங்கள் வந்தோட ஆண்டவர் கதைக்கிறார், எல்லாம் எழும்பி நிற்போம் என்று சொல்லி நாங்கள் எழும்ப சொல்றோம். என்னடா நீதிபதி இப்ப அவர் நீதிபதியா மட்டுமில்ல, அவர் எங்களுடைய மகாராஜனா, அவர்தான் பாவம் இல்லாத ஆசாரியரா, அவர்தான் தீர்க்கதரிசியா, அவர் இப்ப எங்களுக்கு முன்னால பிரசன்னமா இருக்கிறார். அப்ப அதுக்குரிய வணக்கம், அதுக்குரிய அந்த விஷயங்களா நீங்க சேவகர் சொல்ற எழும்பி நிற்போம், என்ன ஒழுங்கா ஆவியோடும் உண்மையோடும் பாடுவோம் எல்லாம் வேண்டாம். அங்க அது ஒரு கோர்ட் ரூம். பேசிக்கா பிராகாரங்கள் போன முறையை பார்த்து நம்ம கடைசியை நம்ம படிக்கல. பிராகாரம் என்ன போல? பிராகாரம் பிராகாரம் நல்ல தமிழ் நல்ல இங்கிலீஷ் அப்படியே கிரவலண்டா கிரவலண்ட மாதிரி. நான் பிராகாரம் என்ன பிராகாரங்கள் என்ன 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 கோபி என்ன பிராகாரம் என்னடா தமிழே தெரியாத ஆட்கள் ஐயா என்ன? இல்ல இல்ல என்னென்ன பைபிள் வாசிக்கிறீர்கள்? அப்ப பிராகாரம் 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 வாசிக்கிறீர்கள். அப்ப என்ன வாசிக்கிறீர்கள்? அப்ப சொல்ல விளங்காம வாசிக்கிறீர்கள். ஒரு விதமான ஒரு இதுல என்ன ஐயா பிராகாரம் என்ன? அவற்ற போறது ஒரு பிரத்யேகமான இடம். சரி, பிரத்யேகமான இடம். உண்மையில என்ன அது? நான் வடிவாச்சு நான் ஐ வில் என்டர் ஹிஸ் காட்ஸ் வித் தேங்க்ஸ் கிவிங்ஸ் இன் மை ஹார்ட். இது பிரசங்களே சொல்லி இருக்கிறேன். பிராகாரம் என்றா காட் தமிழ்ல, இங்கிலீஷ்ல கோட். ஒழுங்கா பைபிள மண்டைக்கு எழுதி வையுங்க. பிராகாரம் கோட். I will enter his gates with thanksgiving in my heart. I will enter his courts with praise. அவருடைய பிராகாரங்களில் துதியோடு, அவருடைய நீதிமன்றில் துதியோடு நாங்கள் பிரவேசிப்போம். மன்று சுயசன மாதிரி அதற்கான பிரத்யேகமான ஒரு இடம். அது இன்னும் சரியா சொல்றேன்டா, அது அவருடைய வளாகம், அது அவற்ற முற்றம், அவற்ற மன்று. பிராகாரம் பிரசன்னம் இல்லை, பிரசன்னமும் இருக்கும். பிரசன்னம் இல்லாம பிரகாரம் இல்லை. அதனால பிராகாரம் இடத்துக்கும் பிரசன்னத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த சின்னாக்களுமா அடுத்த முறை கேட்பேன். கோட் பிராகாரம் 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 கோட்ஸ் கோட் பிராகாரம். உண்மையில அது அங்க சொல்லப்படுறது வெளிப்பிராகாரம் உள்பிராகாரம் என்று சொல்றது. அந்த இன்னர் கோட் அவுட்டர் கோட் அல்ல, அந்த அந்த மன்று இருக்கிற. ஆனா அவருடைய பிராகாரங்களில் நாங்கள் அமைதியோடு, அவருடைய பிராகாரங்களில் பயபக்தியோடு முழந்தால் படியிட்டு
அவருடைய பிராகாரங்கள் என்றைக்குல அந்த சரியான சீரியஸான ஏன் ஒரு கோர்ட்ல வந்து சும்மா வெளியில கிரவுண்ட்ல முழங்கால் இருக்கணும். ஆனா இங்க அது மகாராஜா இருக்கிறவரும் தீர்ப்பு செய்கிறார். அதே நேரம் எங்கள்ல சரியான நேசம். அவர் பிரசன்னமாயி எங்களை தன்னை தாழ்த்தி இறங்கி வந்திருக்கீங்களா, நாம விசக்கூத்தாடிடக் கூடாதுன்றதுதான் சரியான பயத்தோடு அஞ்சியோடு அந்த பிரகாரங்களில் நாம வரும். சோ இப்படிப்பட்ட அந்த ராஜா அவர் சிங்காசனத்தில் ஒருவர் வீற்றிருந்தவர் எப்படி இருந்தவர், அந்த சிங்காசனத்தை சுத்தி எப்படி வானவில் இருந்தது, அது அந்த கல்லுகளினுடைய அந்த அந்த ரத்தினங்களுடைய என்னென்ன ரத்தினம் மாதிரி அதை ஒளிச்சிச்சது, அத வெளிச்சம், அந்த சிங்காசனத்தில் இருந்து என்னென்ன வருகுது, அந்த சிங்காசனம் முன்பாக என்ன இருக்குது, அந்த சிங்காசனத்தை சுற்றி 4 சீவன், அந்த 4 சீவன் எப்படி அது இருக்குது, அந்த 3ஆம் ஜீவன் சாயல் எப்படி இருக்குது, சிங்கம், 2ஆம் ஜீவன் எப்படி, 3ஆம் ஜீவன் எப்படி, இதுக்கப்புறம் அந்த 4 சீவன்களும் என்ன மாதிரி அவரை புகழ்ந்து போற்றுது. பிறகு பார்த்தா 9ஆம் வசனம் இந்த 4 சீவன்களும் அந்த சிங்காசனத்தில் இருக்கிறவருக்கு மகிமையும் கனத்தையும் புகழ்ந்து போற்றுதலையும் துதியையும் கனத்தையும் செலுத்தி நன்றி செலுத்தி கொண்டிருக்கல. 10ஆம் வசனம் 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீச்சிருக்கிறது. அவர் இன்சிஞ்சா ஜோவான் பரலோகத்துல கோட்ஸ்ல என்ன மாதிரி அந்த சபை அமர்வு இருந்து கொண்டிருக்கின்றத அவர் போக்கஸ் பண்ணி ஒவ்வொன்றா காட்டுறார். அதுக்கப்புறம் அவர்கள் எப்படி ஆண்டவரை புகழ்ந்து போடுறாங்க, தங்களுக்கு முன்னாலே வந்து சிங்காசனத்தில் இருக்கிறவரை. பிறகு அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்தவர்கிட்ட என்ன ஒரு புத்தகம் இருந்தது, அந்த புத்தகம் எப்படி முத்திரிக்கப்பட்டிருக்குது. இப்ப அந்த புத்தகத்துல என்ன இருக்கு, அந்த லோ புக் அல்லது கேஸ் புக்ல என்ன இருக்குது என்றத யாரு பார்க்கறது சரியான விருப்பம். அதுவும் தூதன் வந்து இருக்கா யார் இந்த பூமியிலேயே மனுஷர்களுக்கு இல்லையே யார் இதை திறக்க வேண்ட திறக்க வாசிச்ச யாருக்கு முடியும் என்ற ஒரு பெரிய அந்த கோர்ஸ்ல கத்துறா. வானத்திலே யாராவது இருக்கிறீங்களோ தூதர்களுக்குள்ள, பூமியில யாராவது இருக்கிறீங்களோ மனுஷருக்குள்ள, பூமிங்கிற தண்ணிக்குள்ள பேயல் யாராவது தூதர்கள் யாராவது இருக்கிறீங்களோ இந்த புத்தகம் வாங்க, அதை திறக்க வாசிக்க, அதுல இருக்கிறதுல கதைக்க ஒரு மில்லியனோட ஜோவானும் சரியான அழுக. நம்மளை வாண்டு கூப்பிட்டு போட்டு இப்படி இருக்கணும். ஐயோ, இப்ப அது முக்கியம். அந்த புக் அது சரியான முக்கியம். ஏண்டா அது அடுத்த விஷயங்கள் சொல்லப்பட போற விஷயம். கிறிஸ்துவனுடைய பொறுமைக்கும் அவருடைய சாட்சிக்கும் உடன் பங்காளியா இருக்கிறவனுக்கு வரலாற்றில் கடவுள் என்ன செய்கிறார் என்று காட்டுறவனும். இப்ப சபை காட்டியாச்சு, இப்ப அடுத்த அந்த புத்தகத்துக்குள்ள என்ன இருக்குது அதை காட்டுறதுக்கு அவனுக்கு சரியான துக்கம். அழுகிறவன போல நான் மிகவும் அழுதேன். ஐயோ, அப்படி இல்லையோ, ஒருதரும் இல்லையோ மனுஷருக்குள்ள தூதர்களுக்குள்ள பாவம் செய்யாதவனுக்குள்ள பாவம் செய்தவனுக்குள்ள கீழே ஒன்று இல்லையா. அப்பதான் ஒரு மூப்பர்கள் ஒருவன் 24 மூப்பர்கள் அப்ப மனுஷன் சபையிலிருந்து போனையாக்க அவளுக்கு தெரியும் யாரு வானத்திலையும் பூமியிலையும் சமுத்திரத்திலையும் அந்த புத்தகத்தை திறக்கிறதுக்கு யாருக்கு முடியும், அதை செயல்படுத்த யார் என்று. யூதா கோத்திரத்து சிங்கம் தாவீதுர வேர், அவர் அதை செய்யலும். அப்ப கிறிஸ்து திரும்பவும் கிறிஸ்துவால மட்டும்தான் வானத்திலையும் பூமியிலையும் பூமியின் கீழையும் எல்லாத்துக்குமே அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கிறவர். அவர் மட்டும்தான் கேஸ் எடுக்கலாம். இந்த சபைக்கு எதிராக நடந்திருக்கிற விஷயங்கள் அல்லது கிறிஸ்துவ துன்பப்படுத்தினாக்கள் எழுக்கு மேல கேஸ் எடுக்கிறது அவர் தான் பாத்திரம். ஏன்னா அவர் கடவுளும் அதனால அவர் மனுஷன். அவர் முழுக்க தெய்வம், முழு தெய்வம். அவர் பாவம் இல்லாத முழு மனுஷன். அவர் வானத்திலும் பூமியிலும் பூமிக்குள்ள கீழையும் படைப்புகளுக்கு மேல மனுஷனுக்கு மேல அந்த கேஸ் எடுக்கிறதுக்கு அவரோட ஒத்தியோரால் வரும். அது கிறிஸ்து மட்டும்தான். அதனால அவர் ஜெயம் கொண்டிருக்கார். அப்படி புத்தகம் திறக்கிறது, புத்தகம் திறக்கணுமோ அதுக்கு ஜெயம் கொண்டவன் வேணும். இப்ப அந்த
உங்களுக்கு கவனிச்சிகள் என்று சொன்னா லவோதிக்கேயாவ இல்ல கடைசியா முடிக்கல ஜெயம் கொண்டவருக்கு என்ன செய்யப்படும் என்று சொன்னவர். லவோதிக்கேயா ஜெயம் கொண்டவர் என்ன போல சிங்காசனத்தில். இப்ப 4ஆம் அதிகாரம் தொடங்க என்ன காட்சி காட்டப்படுது? திருப்பி சிங்காசனம் தான் காட்டப்படுது. அப்ப அந்த கனெக்ஷனை கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப அந்த சிங்காசனம் உட்கார்றவனுக்கு எப்படிப்பட்ட ஆளா இருக்கணும்? அவன் ஜெயம் கொண்டவனா இருக்கணும். இப்ப புத்தகத்தை வேண்டி அதை துறந்து வாசிக்கிறதுக்கு யாரால முடியும்? ஜெயம் கொண்டவரால் தான் முடியும். அதான் சொன்னார், நான் பிதா எனக்கு சிங்காசனத்துல என்ன இருக்க வச்ச நானும் உங்களை என்னோட சிங்காசனத்தில் இருக்க வைப்பார். அப்படி என்ன சிங்காசனத்தில் இருக்கிறோம் என்று சொன்னா நாங்களும் அப்ப பெஞ்ச், அப்ப ஜட்ஜஸ் பெஞ்சஸ். இதைத்தான் பவுல் சொல்றார், உலகத்தையே நியாயம் இருக்கிற நாங்கள் இருக்க இந்த அற்ப வழக்களை கொண்டு அவனுக்கு முன்னால் நிற்கிறீங்களோட மனப்பயல்களை ஏன் அவன் விளங்க. இப்ப பரலோகத்துக்கு போற பரிசுத்தவான்கள் அங்க இருந்துதான் அது கமாண்ட் சென்டர் அல்லது கட்டள மையம், அங்க இருந்தால் தீர்ப்புகள் வந்து கொண்டு இருக்குது. அதுல பெஞ்சில் இருக்கிறாக்கள் பெரிய கடவுளும் பரிசுத்தவான்களும் தான். அங்க இருந்து அவங்க சொல்றது ஓமண்டா தான் பூமியில எதுவும் நடந்து கொண்டிருக்குது. ஆயல இங்க இருந்து நாம சபிக்கிற சபத்தை கேட்டுதான் அந்த தூப கலசங்களை கொண்டு போய் இங்க இருந்து நம்மட சபத்தினால ஆட்சி செய்த பூமியில என்ன நடக்கணும் என்றது. அயல ஜெபம் உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் ஆளுறதுக்கான ஒரு கருவி. பரலோகத்தில் பரிபூர்ணமாக்கப்பட்ட நீதிமான்களாக போகல நாங்கள் அங்க ஜெயம் கொண்டவர்களா இருக்கிறபடியால நாங்கள் பெஞ்சில இருந்து கிறிஸ்துவோட கூட ஆளும். இப்ப இந்த இது யாருக்கு எதிராக இந்த ஆட்சி? சபைய கை வைக்கிறவனுக்கு எதிரான கேஸ், சபைய கிறிஸ்துவ உதைக்கிறவங்களுக்கு எதிரான கேஸ். இந்த பூமியில உயிரோடு இருந்து கிறிஸ்துவுக்கு எதிராக யாரு வேலை செய்கிறாங்களோ, அவற்றை மனவாட்டிய யாரு துன்புறுத்துறாங்களோ அவர்களுக்கு எதிரான கேஸ் தான் இப்ப இதுல கதைக்கப்பட போகுது. அப்ப அதுக்கும் ஜபத்துக்கும் ஜபமேற்றது உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் இந்த பூமியில் இருக்கிறாங்க. அப்ப ஜபம் ஒரு சரியான பவர்ஃபுல் வெப்பன். நாம ஜபத்துக்காக கடவுளோட கதை கேட்கல, ஆண்டவரே உங்களுடைய இப்படி இந்த தீர்ப்பு இப்படி வரணும் கடவுளை, இப்படித்தான் இது இப்படி செய்கிறீங்க பாரு நம்ம கேச கொடுக்கல. அந்த தூதன் அந்த தூதர்கள் மற்றது பரிசுத்தவான்களுடைய ஜபங்களுக்கு அந்த தூபகலசம் கொண்டுபடுது. அதுல ஜபத்துல என்ன நாம தீர்ப்பாக கதைக்கிறோம், நாம சும்மா விசக்கூத்து கதைக்கிறோம் ஜபத்துல. அதுல வேத வார்த்தையின்படி இப்படி இருக்குது இப்படி இருக்குது, அதனால நீங்கள் தயவாக இப்படி இந்த விஷயத்தை நிறைவேற்றணும். நாம பெட்டிஷன் தான் போடுறோம், பெட்டிஷன். ஆனா பெட்டிஷனே ஒரு ரூலிங் தான். ஏன்னா நாங்கள் சும்மா பெட்டிஷன் போட மாட்டோம், வேதம் தெரிஞ்சு வேதத்தின் படிதான் நாங்கள் வார்த்தையின்படி தான் பெட்டிஷன் கேஸ ஃபைல் பண்ணுறோம். அதனால இந்த 4லிருந்து 8 வரைக்கும் துன்மார்க்கரான போலி சமயங்களுக்கு கிறிஸ்துவனுடைய அந்த தீர்ப்புகளை பற்றி தான் நாம படிக்கிறதுல இருக்கு. இப்ப இந்த பின்னணியில் நாம் என்னென்ன அந்த முத்திரை உடைக்க அதே 7 முத்திரை தானே, 7 சீல்ஸ் இங்கிலீஷ்ல. அப்ப 7 சேர்ஸ் முடிஞ்ச அப்புறம் என்ன அடுத்தது படிக்க போறோம் என்று கேட்டா அடுத்தது என்ன படிக்க போறோம்? 7 சீல்ஸ் படிக்கிறோம். நம்ம அப்பா லவோதிக்கா முடிஞ்சது, அப்ப இனி வெளிப்படுத்தல் இனி என்ன படிக்க போறோம்? நாம வெளிப்படுத்தல் முடியல, இனி அடுத்ததான் படிக்க போறோம். அப்ப இனி அடுத்தது 7 சீல்ஸ். 7 சீல்ஸ் முடிஞ்ச பிறகு இது இப்ப போலி சமயத்தோட ஆண்டக தீர்ப்பு. அதுக்கு பிறகு எக்கால் ரோமரோட ஓடாங்க, அது சண்டை தான், போருக்கு தான் எக்காலம் ஊதுவோம், அது 7 எக்காலம். அப்ப ரோம சாம்ராஜ்யம் தலைகீழா மாறும். அப்ப இதெல்லாம் எப்ப நடக்கும்? உலகம் முடியலையோ எப்ப நடக்கும்? இது 1ஆம் நூற்றாண்டுல முடிஞ்சு, இது முடிஞ்சு. இது 1ஆம் நூற்றாண்டுல கிறிஸ்து யோவானுக்கு இதான் நடக்குது. இப்படித்தான் சபை இருக்கும் இந்த பூமியில கடைசி வரைக்கும் நான் அப்படித்தான் செய்ய போறேன். இதுல போலி சமயமான ஜூத சமயம் ஆண்டவர் அவர்களோட கேஸ் வச்சு அவர்களை அழிச்சார், நாடு இல்லாமல் இல்லாமல் ஆக்கினார். பிறகு இதுக்கு சப்போர்ட் பண்ணின ரோம சீசாரையும் சீசாருடைய விஷயங்களையும் அந்த மிருகத்தையும் அவர் கொண்டார். ஜூன்
68ஆம் ஆண்டு அந்த மிருகம் செத்தது. ஜூன் மாசம் 68ஆம் ஆண்டு நீரோ அந்த மிருகம் செத்தது. அவர் நெச்சு கொண்டு இருந்தா தானெல்லாம் பெரிய அக்கட்ட மட்டும் அங்க அந்த மிருகத்தை சாக்கொள்ளுவார். அயல கிறிஸ்துவையும் கிறிஸ்துவுக்கு மனவாட்டியையும் கொல்லுறதுக்கு அல்லது வேட்டையாடுறதுக்கு இந்த போலி சமயத்தோட சேர்ந்த மிருகத்தையும் கடவுள் கொண்டார். ஆனா இதுக்கப்புறம் இன்னும் மிச்ச மிருகங்கள் கொஞ்சம் இருக்குது. அதில் விரும்பும் கொஞ்சம் காலம் விடுறது. என்னடா நான் யாருன்னு காட்டணும் கொஞ்சம் போறோம். ஆனா மிகப்பெரிய அந்த பிரச்சனையான மிருகத்தை போட்டேன், அதெல்லாம் போட்டேன். அதுக்கு இன்னும் 1.5 வருஷத்துல போடுவார் போட்டார் அவர். அதில் ஒரு காலமும் காலங்களும் 3.5 வருஷத்துல போடுவார் போட்டார். அதில் வெளிப்படுத்த அந்த 66ஆம் ஆண்டு 65ஆம் ஆண்டு 64ஆம் ஆண்டு பகுதியில வெளிப்படுத்தப்பட்டு அந்த 3.5 வருஷத்துக்கு பிறகு நீரோ தானே தற்கொலை செய்து செத்து போறான். இப்படி ஒரு அவலட்சாகும். அதுல இதெல்லாம் கிறிஸ்து இப்ப இதெல்லாம் இந்த ஹிஸ்டரி. இது இந்த புத்தகம் என்ன பேசிக்கா வெளிப்படுத்துறது? புத்தகம் என்ன? வரலாறு. வரலாறு, ஹிஸ்டரி புக். வரலாறு, வரலாற்றை எழுதியிருக்கிறவரும் அந்த வரலாற்றுல என்னென்ன நடக்கணும்ன்றத முடிவு பண்ணி இருக்கிறவர் தான் சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிறவர். வரலாற்றை கண்ட்ரோல் பண்றது பேய் இல்லை. வரலாற்றை கண்ட்ரோல் பண்றது ரோம சாம்ராஜ்யமும் இல்ல. வரலாற்றை கண்ட்ரோல் பண்ணுறது அமெரிக்காவும் ரஷ்யாவும் சீனாவும் இல்ல. வரலாற்றை கட்டுப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறது சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற சிறிய கடவுள். அதுல என்ன நடக்கணும், எப்ப நடக்கணும் என்றதை உடைச்சு அத தூதன் அனுப்பி அதை செய்விக்கிறதுக்கு பாத்திரவான யாரு? கிறிஸ்து. கிறிஸ்து மாத்திரம்தான் வானத்திலையும் பூமியிலையும் சமுத்திரத்திலையும் என்ன நடக்கணும் என்றதை முடிவு பண்ணி இருக்கிறார். அதில் அவர் ஒன்றை சொல்லாம ஒன்று கிறிஸ்து மட்டும் இல்ல, கிறிஸ்துவோட சேர்ந்து அதுல 24 மூப்பரும் அதுக்கு ஓம்படும். ஏண்டா கட்டாயம் கிறிஸ்துவோடைய ஆர்கியூமெண்ட்டுக்கு கிறிஸ்துவுக்காக நின்று அந்த ஜெயம் கொண்டவங்க ஒரு காலம் வேற ஒப்பீனியன்ல இருக்க போறது இல்ல. ஆனா அந்த டிசிஷன் கிறிஸ்துவோட மட்டும் இல்ல, கிறிஸ்துவ மனசீகிறது தான். அத கிறிஸ்துடைய மனவாட்டியாகிய ஜெயம் கொண்டு அங்க இருக்கிற யாக்களும் அதனால ஜெயம் கொண்டு போரிட்டு கொண்டு இங்க இருக்கிற மனவாட்டி இல்ல, அவர்களுடைய தீர்மானத்தால் அங்க விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்குது. நாமல் ஜபிக்கிறோம் என்றது நாமளை கூட நாமல் இப்பதான் தற்செயலா ஜபிக்கிறோம். நாமல் ஜபிப்போம், ஜபிக்க வேணும் என்றதை அவர் ஏற்கனவே தீர்மானிச்சபடித்தான் நாமளும் ஜபிக்கிறோம். ஏன்னா ஜபம் இல்லாம வெற்றி இல்ல, ஜபம் இல்லாம விடுதலைகள் இல்ல. ஜபத்தை கடவுள் அவர் கருவியா தீர்மானிச்சிருக்கிறார். அதனால நாங்க இந்த பின்னணி எல்லாம் பார்க்கல. இது இப்ப ஜோவான் கொஞ்சம் பொறுங்க. ஜோவானுக்கு இந்த படம் காட்டப்படைக்குள்ள ஜோவான் எங்க இருந்து இந்த படத்தை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிறாரோ? இந்த 7 குத்துவிளக்குகள் பார்த்தவர், 7 குத்துவிளக்குகள் பார்த்தவர் அது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தவர் ஜோவான் இல்ல. அதே மாதிரி இந்த 7 முத்திரைகள் உடைக்கிறதுக்கு இந்த சிங்காசனம், பதுமராகம், வச்சிரக்கல், 4 சீவன், மனித முகம், மாட்டு முகம், சிங்க முகம், கழுகு முகம், தானியல்ல பார்த்தவர், எசேக்கியல்ல பார்த்திருக்கிறார். நாம படிச்சனாங்க. அப்ப ஜோவான் அப்ப இந்த படங்கள் ஏற்கனவே அவர்கிட்ட பைபிள்ல இருக்கு. அந்த பைபிள்ல இருக்கிற படங்களை தான் இப்ப ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஒரு பார்வையில அது எப்படி புறசாதிகளையும் சேர்த்து உள்ளடக்கி இப்ப அந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறத கிறிஸ்து ஏறிவா காற்ற நின்று நடக்குது என்று சொல்ற. இப்ப இதுக்கு எசேக்கியலும் தானியலும் படிவா படிச்சிருக்க வேணும். அதை நாங்கள் முதலே படிச்சேன். நாங்கள் எசேக்கியல் தானியல் எல்லாம் அப்படி இல்லாட்டி பிரசங்க தொடர் நம்ம வெப்பில இருக்கு, அதுல இறக்கி பார்க்கணும். வேண்டா வெளிப்படுத்தல் படிக்கணுமா? கட்டாயம் நான் அப்பவே சொன்னேன், பழைய ஏற்பாடு தரவா தெரியணும். பழைய ஏற்பாட்டிலேயும் அதுவும் அந்த தீர்க்க தரிசன புத்தகங்கள் நல்லா தரவா படிச்சிருக்க வேணும். அப்ப அதுல முக்கியமானது நாம எசேக்கியலும் தானியல். நாம சகரியா படிக்கல, ஆனா சகரியால ஒரு பகுதி தான் வருது. அது நம்ம தானியல் தரவா படிச்சிருந்தா நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் கிளியர். இப்ப தானியல் எத்தனையாம் அதிகார்? இது தானியல் எத்தனையாவது அதிகார்? நாம தானியலுடைய அந்த பகுதியையும்
இந்த வெளிப்படுத்தல் 4:5 வர்ற பகுதியில வர்ற ஒப்பீட்டையும் ஒருக்கா விளங்கிக் கொள்ளும். சரி, தானியேல் 7. சரி, தானியேல் 7. தானியேல் 7ல அந்த 7ஆம் அதிகாரத்தை இருக்க வாசியன் ஐயா சுதி 1. ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட தானியேல் 7. பாபிலோன் ராஜாவாகிய பெல்சாத்சாரின் முதலாம் வருஷத்திலே தானியேல் ஒரு சொப்பனத்தையும் தன் படுக்கையின் மேல் தன் தலை தோன்றின தரிசனங்களையும் கண்டான். பின்பு அவன் அந்த சொப்பனத்தை எழுதி காரியங்களின் தொகையை விவரித்தான். தானியேல் சொன்னது, ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், இதோ வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. மிருகத்தை கவனித்துக் கொள்ளுவா. முந்தினது சிங்கத்தை போல இருந்தது, அதற்கு கடலின் செட்டைகள் உண்டாயிருந்தது. நான் பார்த்துக் கொண்டிருக்கையில் அதன் இறகுகள் புரிக்கப்பட்டது. அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷரை போல 2 காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது. பின்பு கரடி கொப்பாக்கிய வேறே 2ஆம் மிருகத்தை கண்டேன். அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று தன் வாயின் பற்களுக்குள்ளே 3 விலா எலும்புகளை கவ்விக்கொண்டிருந்தது. எழும்பி வெகு மாம்சம் பின்னென்று அதற்கு சொல்லப்பட்டது. அதன் பின்பு சிவிங்கியை போல் இருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன். அதன் முதுகின் மேல் பட்சியின் செட்டைகள் 4 இருந்தது. அந்த மிருகத்துக்கு 4 தலைகளும் உண்டாகின்றது. அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டது. அதற்கு பின்பு தரிசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமாயிருந்தது. அதற்கு பெரிய இரும்பு கற்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் விரித்துக் கொண்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேற்றுருவமாயிருந்தது. அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. அந்த கொம்புகளை நான் கவனித்துக் கொண்டிருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது. நான் பார்த்துக் கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாயிருந்தது. அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடாகோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. அப்பொழுது நான் பார்த்தேன். நான் பார்த்துக் கொண்டிருக்கையில் அந்த கொம்பு பெருமையான பேச்சுக்களை பேசினதின் நிமித்தம் அந்த மிருகம் கொலை செய்யப்பட்டது. அதன் உடல் அழிக்கப்பட்டு எரிகிற அக்கினிக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டது. மற்ற மிருகங்களுடைய ஆளுகையோ என்றால் அவைகளை விட்டு நீக்கப்பட்டது. ஆனாலும் அவைகளுக்கு காலமும் சமயமும் ஆகும் மட்டும்
அவைகளை உயிரோடு இருக்கும்படி கட்டளையிடப்பட்டது. தரிசனங்களிலே நான் பார்த்துக் கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மிருகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவரிடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாசைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாயிருக்கும். தானியேலாகிய நான் என் தேகத்தினுள் என் ஆவியிலே சஞ்சலப்பட்டேன். என் தலையில் தோன்றின தரிசனங்கள் என்னை கலங்க பண்ணினது. ஆமேன் என்பதே கர்த்தருடைய வார்த்தை. ஆமேன். சோ இந்த இது எங்களுக்கு தெரியும். இப்ப நாம வாசிச்ச 4ஆம் 5ஆம் அதிகாரத்துல வர்ற சொல்லுகள், அந்த சம்பவங்கள் நிறைய இங்க தொடர்பட்டு இருக்குது. என்னென்ன தொடர்பட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இப்ப வாசி கொண்டு போய்க்கல சிங்காசனம் வைக்கப்பட்ட, மற்றது அது அது அந்த 4 ஜீவன்கள் இதுல இருக்குதா? இதுல 4 ஜீவன் இல்லை, இது 4 மிருகம் தான். அதுல மிருகமும் மிருகம் சம்பந்தப்படையாது. வேற சிங்காசனம் இருக்குது, சிங்காசனத்துல இருக்கிறவர் இருக்கிற, சிங்காசனத்துக்கிட்ட வர்றவர் ஒரு ஆள் இருக்கிற, கொண்டு வரப்படுற புத்தகம் இருக்குது, உடைகள் இருக்குது, உடைகள் அந்த அவற்ற விஷயங்கள். வேறது நியாய சங்கம் உட்கார்ந்து இருக்குது, அங்கேயும் மன்று மூப்பர்களோட நியாய சங்கம் இருக்குது. சோ இதுக்கும் அதுக்கும் இடையில சரியான நெருக்கமான தொடர். அப்ப பைபிள்ல நாம வாசிக்கல தானியேல் 7க்கும் வெளிப்படுத்தல் 4:5க்கும் தான் அதிக பொருத்தமான தொடர்பு இருந்து கொண்டிருக்கு. அப்ப ஜோவானுக்கு இந்த வெளிப்படுத்தல் 4:5 அப்ப காட்டுக்கல இதுல கதைக்கப்படுற 7ஆம் அதிகாரத்தில் கதைக்கப்படுகிற ஏதோ ஒரு மிருகத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு ஹிஸ்டரி தான் இங்க சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப 7ஆம் அதிகாரத்தில் 4 மிருகம் எழுப்பினது என்று கதைச்சது. எங்களுக்கு தெரியும், முதலாவது மிருகம் சிங்கம், மனுஷ இதயம் கொடுக்கப்பட்டது. அது யாருக்கு? நாம படிக்கிறது தெரியும், அது பாபிலோன் என்று படிச்ச நாங்க. இதுக்கு பிறகு எழுப்பின அரசு அது கரடி, அது பல்லு பிடிச்சு கொண்டு 2 காலுக்கு நின்றது, அது மேதிய பெர்சிய அரசு. அதுக்கு பிறகு எழுப்பின லெப்பர்டு, இல்ல சிவிங்கியல் ஒரு நாம ஒட்டச்சிங்க மாதிரி, உண்மையில அது லெப்பர்டு அல்ல, அதான் சிறுத்த புலி. அது கிரீக் என்று படிச்ச நாம. அது பாடு. அடுத்தது எழுப்பினது ரோம். அப்ப 4வது மிருகம் தான் அந்த ரோம். இப்ப இது நான் புதுசாக கற்பனையில சொல்லல, உண்மையில 17ஆம் வசனத்திலிருந்து அதைத்தான் சொல்ற. அந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியில் எழும்புகிற 4 ராஜாக்கள் அல்லது 4 ராஜ்யங்கள். ஆனாலும் உன்னதமானுடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று அன்றைக்கும் ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வார்கள். மற்றவர்களை பார்க்கலும் வேற்றுருவமும் கடியுமாயிருந்த இருப்பு பெற்றுள்ள வெண்கல நகமுடைய நொறுக்கி பட்சித்து மீனியத்தன்னை மிதிக்க போட்ட 4ஆம் மிருகத்தை குறித்தும் அதன் தலைமையில் உள்ள 10 கொம்புகள் குறித்தும் இந்த 10 ராஜாக்கள் பிறகு எழுப்பினது எல்லாம் அந்த விஷயங்கள் பொருளை அறிய மனதாயிருந்தே நீண்ட ஆயுசுள்ளவர் வருமட்டாக நியாய விசாரிப்பு உன்னதமானுடைய பரிசுத்தவான்களை கொடுக்க வேண்டிய பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை சோதித்துக் கொள்ளும் காலம் வருமட்டாக இந்த கொம்பு பரிசுத்தவான்களுடைய யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டது என்று கண்டேன். அவன் சொன்னது 4ஆம் மிருகம் பூமியில் உண்டாகும் 4ஆம் ராஜ்யம். அது எல்லா ராஜ்யங்களை பார்க்கலும் வேறாயிருந்து பூமியை எல்லாம் பட்சித்து அதை மிதித்து அதை நொறுக்கி போடும். அந்த 10 கொம்புகள் என்னவென்றால் அந்த ராஜ்யத்திலும் 10 ராஜாக்கள். அவர்களுக்கு பின் வேறு நிலைமார் அவன் முன்னிலை பார்க்கலும் வேறாயிருந்து 3 ராஜாக்களை தாழ்த்தி போட்டு உன்னதமான விரோதமாக இன்னும் பேசுவார். ஏன்னா இப்படியே கதைச்சாலும் 27 வானத்தின் கீழ் உள்ள ராஜ்யங்களும் ராஜரீகம் ஆளுகையும் மகத்துவம் உன்னதமானவருடைய
பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்பட்டிருக்கும் என்று சொன்னார். இப்ப எழும்பின 4 ராஜ்யமும் பாபிலோன், மேதிய பெர்சியா, 2வது 3வது கிரீக், 4வது ரோம். இப்ப ஜோவானுக்கு ஏறிவா நான் காட்டுறேன் என்று சொல்லிக்கல, அல்லது இந்த வெளிப்படுத்த அப்போகலிப்ஸ் காட்சி ஒன்று இருக்கீங்களா, அந்த ரோம் தான் ஆண்டு கொண்டு இருக்குது. அப்ப இது 4ஆம் அரசினுடைய காலம் ஹிஸ்டரியில. இப்ப 4ஆம் அந்த அரசு ரோம் அரசு. இப்ப அதுல சட்டியா கதைச்சு பேசி கொண்டிருந்தவன் கொன்று ஓடப்படுவான் அந்த ஒருவன் எல்லாம். அப்ப பரிசுத்தவான்களுக்கு பெரும் பிரச்சனை கொடுத்து அந்த சீசார்களுக்குள்ளேயே எங்களுக்கு தெரியும் ஏற்கனவே திபேரியஸ் சீசர், இயேசு கிறிஸ்து காலத்துல சைபீரியஸ் சீசர், டைபீரியஸ், இப்படி இருந்தவங்க சீசர். அவங்களெல்லாம் அந்த அளவுக்கு இன்னும் கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்து மதத்துக்கும் பிரச்சனை. இவன் படுபயங்கரமான ஒரு ஆள், அதுவும் நீரோ. நீரோவுக்கு கீழே கிறிஸ்தவர் அடைஞ்ச சொல்லொன்னா துயரம் மாதிரி மற்ற எந்த சீசருக்களையும் அடையே இல்லை. வேற சில பேர் பிறகு இந்த சொல்ற மாதிரி கொஞ்சம் பிரச்சனை கொடுத்து யாக்கள் இருக்கிறாங்க, டொமிசியன் இருக்கிறாங்க. ஆனா நீரோ மாதிரி கொன்று ஓடப்பட்ட அந்த அரசன் மாதிரி இல்ல. உண்மையில அவன் கொன்று ஓடப்பட்டான். அதனால எங்களுக்கு தெரியுது. இப்ப 7ஆம் அதிகாரம் தானியேல், அடுத்தது வெளிப்படுத்தல் 4 மஞ்சம் சட்டியான நெருக்கமான அந்த ஹிஸ்டரியோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இப்ப இல்ல நீங்க சொன்ன மாதிரி அந்த 4 ஜீவன்களினுடைய முகங்கள் அது எசேக்கியல்ல பார்க்கணும். நாம எசேக்கியல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரமா எசேக்கியல் 1, எசேக்கியல் 1 இது வாசிங்க. அந்த எக்ஸாக்டா அது வருகுதா அந்த விஷயங்கள்? ஆல்ரைட். 4 முகங்களும் ஒவ்வொன்றுக்கு நான்கு செட்டிலும் இருந்தன. ஆல்ரைட். 10வது வசனம். அப்ப அந்த 4 ஜீவன்கள் கதை வெளிப்படுத்தல் 4:5 வர்ற 4 ஜீவன்கள் அது எசேக்கியல்ல இருந்து எடுத்து கதைக்கப்படுற விஷயம். அப்ப கிறிஸ்து திறனிக்கு காட்டேக்கல்ல ஏற்கனவே எசேக்கியலுக்கு தானியேலுக்கும் அவர் கதைச்ச அந்த இடங்களை கவனிச்சோம்னா எல்லாம் அரசாட்சிகளோட அந்த கிங்டம்ஸ் எப்படி ஆளப்படுது, எப்படி அதுகளுக்குள்ள தான் ஆண்டோண்டு கண்டு காட்டுறதோட சம்பந்தப்பட்ட பகுதிகள். அப்ப 4 மஞ்சும் அவர் ராஜ்யங்கள் அரசுகளோட சம்பந்தப்பட போற ஒரு கேஸுக்கான முன்னாயத்தையும் அல்லது அதைத்தான் எங்களுக்கு கலைக்கப்படுறதோட ஒரு விதத்துல ஜூத அரசு ஜூத சனகரி சங்கம் இங்க பெரிய பிரச்சனை கொடுத்து கொண்டிருக்குது கிறிஸ்தவர்களுக்கு. அப்படிப்பட்ட ஆட்களுக்கு அந்த 4 ஜீவன்கள் 24 மூப்பர்கள் உட்பட கிறிஸ்துவும் சேர்ந்து தீர்மானம் மேற்கொண்டு எப்படி அவர்களுக்கு எதிரான வழக்குகள் தொடரப்பட்டு அவர்களுக்கு அந்த தீர்ப்புகள் வழங்கப்படுவதுன்றதான் இப்ப எங்களுக்கு காட்டுறதுக்கு ஆண்டவர் தொடங்குறார். இப்ப இது திரும்பவும் கேட்கிறேன், இந்த விஷயம் எப்ப நடக்கும்? நடந்து முடிஞ்ச இந்த விஷயத்தை போல கிறிஸ்து தொடர்ந்தும் அதனுடைய அப்ளிகேஷனா என்ன செய்வாரா செய்ய மாட்டாரா? அப்ளிகேஷன், அதாவது பிரயோகம். எப்படி ரோம சாம்ராஜ்யத்துல 1ஆம் நூற்றாண்டுல அவர் டீல் பண்ணினாரோ அதே ஸ்டைல் தான் சபைய அவற்ற கண்மணியில தொட்டா அவங்களுக்கு முடிஞ்சிடும். உன்னை தொடரவன் என்ற கண்மணியை தொடரான். சபையில கை வச்சா அவர் சும்மா இருக்க மாட்டார். ஆகையால் அது எந்த காலமாக எந்த அரசா இருக்கலாம், அவர் சாம்பல் காட்டிட்டு போயிருக்கார். இப்படித்தானே உங்களை தொட்டுட்டாங்களோ அதே எந்த கேஸுக்கு இன்னும் உச்சக்கட்டத்தை கொடுக்கறதான் இப்படி நடக்குது. இப்ப அதை தொடர்றதுக்கு யாரு அனுமதிச்சது? நான் தான். ஏனண்டா அவங்களோட பாவங்கள்ல சாகணும். அவங்க பாவங்கள்ல சாகணும்டா அவங்களது நிறைவாகணும்டா சபையில கை வச்சா அது நிறைவுக்கு வேறு. ஆகையால எபிரேய இனத்துல கை வச்சு 400 வருஷம்
எகிப்துல அவங்க அடிமையா கிடந்து கடைசியில படாத பாடு படையக்கல நான் ஏண்டா நான் தெரிஞ்சு கொண்ட மக்கள் மேல கை வச்சவன். ஆனா இன்னும் அக்கிரமம் நிறைவாகல. அதனால அந்த நிறைவு எதுல கடைசியில வந்து முடியும்? சபையில உரசவழி கிடைக்க. சபையை தொட்டா நிற்க வேண்டிய அங்க பழுக்கிறீன மக்கள் கிறிஸ்து வழக்கு தொடர போற. அது அது எந்த ராஜ்யமா இருக்கட்டும், அது உலகத்துல 1ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு எழும்பின வேற இப்படி பெரிய ராஜ்யங்கள் ஒன்றும் எழும்பல. உலகத்தை ஆளுற அரசுகள், ஆனா குட்டி குட்டி அரசுகளா இருக்கலாம், பெரியதா இருக்கலாம், சபையில கை வச்சா கிறிஸ்து அவர் பரிசுத்தவான்களோட அங்க மன்றுல தீர்ப்பு அங்க தொடங்க போறாருன்னு அர்த்தம். அதைத்தான் இங்க அவர் ஆறுதல்ல கதைக்கிற ஆறுதல். இதை கேட்ட யோவானுக்கு பார்த்து யோவானுக்கு இதை வாசிச்ச சபைக்கு சரியான ஒரு புழுகா இருக்கும். ஏனென்றா நாங்க படுற பாடுகள் இந்த சூழ்நிலைகளால கிறிஸ்துவும் கிறிஸ்தவமும் நசரேனுடைய மதம் கடைசிக்கு ஒழிய போறது இல்லை. கிறிஸ்துவில கை வச்சா உழைக்கிறவனுக்கு தான் பிரச்சனை. அதனால ஆனா சூழ்நிலை எப்படி இருக்குது? ஏதோ இதோட கிறிஸ்தவமே முடிஞ்ச மாதிரி இருக்குது. யாராவது நினைக்கணுமா இப்படி ஒரு கொஞ்ச குரூப், ஒரு கொஞ்ச சனம் அப்ப அங்கங்க ஒரு சில இடங்கள்ல ரட்சிக்கப்பட்டு எபேசில சிமிர்னாவில இப்படி அந்த ஆக்களை பார்த்தா பலகீனமான ஆக்கள், பெருசா ஞானிகள் சரியான குறைஞ்சாக்கள், ஞானிகள் குறைஞ்சாங்க. ஞானம் குறைஞ்சாங்களோட ஞானிகள் என்று சொல்ற ஐஸ்வர்யவான்கள் அநேகர் இல்ல. உலகத்தாக்கள பார்த்தா அது அவங்க ஒரு சனமான்று நினைக்கிற ஆக்கள். இப்ப இவங்களுடைய சமயத்தை எவ்வளவு சீக்கிரமா இல்லாமல் ஆக்கலாம். ஆனா கிறிஸ்து சொன்ன அவங்கள இல்லாமல் அவங்க நீங்களும் நானும் இருப்போம் என்ற. அப்ப சிச்சுவேஷன் நமக்கு பரிசு கேட்கல, அது ஆப்போசிட்டா தான் இருக்குது. சிறுமந்த என்னண்டு வெள்ளை இவ்வளவு பெரிய ரோம பேரரச என்னண்டு அந்த கடலுக்கு போன 4-5 பேரும் இஞ்சால ஒரு பெரிய மேதையும் இப்படி 12-13 பேர் சேர்ந்து என்னண்டு உலகத்தையே தலைகளா பிரட்டி என்னண்டு ராஜ்யத்தையே முடிக்க போறாங்க. நினைச்சு பார்க்கிறார் மனுஷ யோசனையின்படி இம்பாசிபிள். இது என்னண்டு என்ன விசக்கதைக்கிறீங்களோ இதை இவங்க எல்லாம் பிரட்டிடுவாங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு ஜூத சமயத்தையே இல்லாமலாக்க கிடக்குது. என்ன பெற்றும் ரோம சாம்ராஜ்யத்தை இல்லாமலாக்க போறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் தரிசி கேட்கல. அப்படிதான் இருக்கு. தரிசிக்கா பார்த்து கேட்கல சுத்தவரை இப்படிதான் இருக்கு சிச்சுவேஷன். ஆனா கிருஷ்ணர் கபடு முதல்ல நீங்கள் வளர்ந்து நிற்பீங்க. ஏன்னா கடுகு வித அப்படித்தான் அது கடைசியில வளர்ந்து நிற்கும். சுத்தவரை இருந்தாலும் சரி. இயேசு கிறிஸ்து புற கேட்கல. கிறிஸ்து நாதர் இப்படி மாற்றுவார் என்று கிறிஸ்துநாதற்ற குடும்ப பின்னணியோ, கிறிஸ்துநாதற்ற வளர்ப்போ, கிறிஸ்துநாதருடைய என்ன கனெக்ஷன் இருந்தது? அவர் பெரிய ஐஸ்வர்ய பணக்கார குடும்பமோ பணக்கார தொடர்பும் இல்லை. அவருக்கு அரசியல் வாரிசாகவும் அவர் பிறக்கையும் இல்லை. அவருக்கு ஏதாவது பிரதான ஆசாரியின் மகன் அப்படி இப்படி ஒரு சமய தலைவர் குடும்பங்களோட சம்பந்தம் என்ன நாமள எதிர்பார்க்கிறது அப்படிப்பட்ட இடங்கள்ல இருந்து வந்தா ஏதாவது மாற்றம் ஒன்று வரலாம் என்று. ஆனா நாசரேத்து இயேசுக்கு அப்படி எந்த ஒரு விஷயம் இல்லை. ஆனா உலகத்தே அவர் உலக தொடங்கினதுல அவர் தான் ஆள்றார். இப்பையும் அவர் தான் ஆண்டு கொண்டிருக்கார். இன்றைக்கு வரைக்கும் தமிழர்களுக்குள்ளேயே கிறிஸ்துவ ஆளுக்கு எங்களை மாற்றி இருக்கிறார். அதனால நினைச்சு பார்த்தோமா கிறிஸ்தவன் தமிழுக்கு வர முடியும். அது பலஸ்தீனாவில் இருந்த ஒரு விஷயம். அதுவும் பலஸ்தீனாவில் ஒரு நாசரேயருடைய மதம் நசரேயன் என்று சொல்லப்படுற நாசரேத்தூர்ல எழும்பின ஒரு குக்கிராமம். நாசரேத்திலிருந்து நன்மை வருமாண்டு கேட்கிற அளவுக்கு இருந்த இடம் அங்க இருந்து உலகம் முழுக்க மாற்றி அமைச்சு அது வளர்ந்து நிற்குது. இப்ப அல்லது அல்லது எகிப்துல இவங்க அடிமையா கிடந்து எல்லாம் படாத பாடுபட்டு இப்படி இந்த செங்கல் இருக்கிறதுக்கு வைக்கொள் தர மாட்டேன் நீங்களை பார்த்துக் கொள்ளுங்க ஆளோட்டிகளால இதண்டி கொண்டு மோசே வந்து ஜாவே சொல்லுறார் விடாமாம் விடட்டாமாம் அவங்களோட எபிரேட்ட கடவுளான் தான் என்று சொல்லிருக்கல. பார்வோனுக்கு மற்றவனு இந்த பைத்தியங்க இவரை கண்ணுக்கு முன்னாடி வரக்கூட ஓடுறா இது யார் இது வந்து நிக்கிற எனக்கு முன்னால் நீ வளர்ந்தது இங்க வேணும்னா நீ ஒரு ஆளா வந்து கதை. ஆனா இந்த எபிரே வந்து கதைக்காத இல்ல என்ன செத்து செத்து விடுது இதுகளுக்கு ஒரு கடவுளும் ஐயோ அப்படி ஒரு கடவுளுக்கு என்ன பிரயோசனம் என்றுதான் எகிப்து நினைச்சிச்சது. அதுல ரிலீஸ் பண்ண இல்லை. ஆனா கடைசியில் என்ன நடந்தது? கடைசியில் ஐயா என்ன வேணுமோ கேளுங்களா தாரம் நீங்களே கேளுங்களா இந்த கொண்டு 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 என்று தாங்களே பொன்வள்ளி எல்லாம் கொடுத்து
கடைசியில பெரிய தங்கத்தால திரச்சீலைகளும் இதுகளும் கட்டுற அளவுக்கு அந்த வனாந்திரத்துல கொடுத்து அனுப்பினாங்க. எனக்கு உழைச்சதோ இல்ல. அதனால நாம தரிசிச்சு நடக்கிற இல்ல, விசுவாசிச்சு நடக்கிறையாக்கள். விசுவாசம் என்றது கர்த்தர் வாக்குறுதியை நம்புறது. கர்த்தர் சபைக்கு அவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் என்றா, நாம சபை என்றா, சபையினுடைய சபை இந்த பூமியில பரிசுத்தவான்கள் ராஜரியம் பண்ணுவார், அவர்கள் ஆளுவார். அது எப்படி அவர் ஒரு கணத்துல அரசனை கொன்று அவர் ரோம சாம்ராஜ்யத்தையே ஒரு 300 வருஷத்துல தலைகளா மாத்தி போட்டு கடைசியில கான்ஸ்டன்டைன் என்ற சீசார கிறிஸ்தவன் ஆக்கி போட்டு கிறிஸ்தவன் தான் முழுக்க என்று பிறப்பினவர். அதனால அவருக்கு இருக்கிற மகா பெரும் பிளான்கள் இல்ல. நாம நம்மளை சுத்தி என்ன நடந்து கொண்டிருக்கின்றதை வச்சுக்கொண்டு முடிவு பண்றது இல்ல. வேதம் என்னத்தை சொல்லுதுன்ற ஏன்னா நாம கனவேர் அப்படிதான் இப்பயும் நாங்கள் சிலவர்கள் கேட்கலாம், ஐயோ உலகத்துல நாம தமிழ் சனத்துல கொஞ்சம் ஐயோ இது என்ன நடக்குது என்ன ஆளுறது. வேதம் சொல்லுது பரிசுத்தவான்கள்ட்ட ராஜரியம் கொடுக்கப்படுது. அதை நாம ஜெபத்துல செய்கிறோம், அதை பரலோகம் அது முடிவு பண்ணது. அதனால கர்த்தர் தமிழினத்திலையும் அவர் தான் ஆளுவர். கடைசியில் அவர் சொன்ன மாதிரி பூமி என்னை அறிவினால் நிரம்பி இருக்க கட்டாயம். அது உண்மை என்றா அப்ப பூமி சுத்தமாகும் என்றா அதன் உண்மை. ஆனா நமக்கு என்ன இஞ்சால சைவம் இஞ்சால பௌத்தம் இஞ்சால ஐயோ இப்படி எல்லாம் கிடக்கணும், சும்மா பேரளவில்லை கிறிஸ்தவம் என்ன இப்படி. நாங்கள் தரிசி நடக்கிறேன், கிறிஸ்துவன் ஆளுற அவற்ற ராஜரியம் தான் சதாகாலம் இருக்கு, நித்திய ராஜ்யம். அதனால அவருக்கு அவற்ற பிளான் மாஸ்டர் பிளான்ல ராஜ்யங்களோ போலி சமயங்களோ அது சபையில கை வச்சா அங்க பிரச்சனை தொடங்கிட்டு அர்த்தம். இதைத்தான் எங்களுக்கு இப்ப ஜோவானுக்கு காட்ட வலிக்கிற இதனூடாக அவன் ஆறுதல் பட்டு இந்த ஆறுதலுக்கும் சமாதானத்தை சபைக்கு எழுதி அனுப்புறான். நாம படுற பாடுகள் இதை நம்பித்தான் முதல் நூற்றாண்டு இவ்வளவு தைரியமா நின்றவங்க. ஏண்டா கிறிஸ்து ஆளறார், அவற்றை வாக்குறுதி மாறாது. கிறிஸ்து உயிரோடு எழுப்பி போனது நாங்கள் பார்த்த நாங்கள். அதனால எந்த ஒரு மனுஷனும் வரலாற்றுல ஒரு செத்தெழுப்பி போனது இல்ல. அப்படிப்பட்ட அந்த கடவுள் சொல்ற பரிசுத்தவான்களுடைய ராஜரியம் கொடுக்கப்படும், அதை ஆண்டாங்கள் செய்தார்கள். அதனால இதை நம்பிதான் நாங்கள் சுவிசேஷ அறிவிப்பிலையும் சாட்சியா வாழறோம். ஏன் சாட்சியா வாழணும்னா ராஜரியம் கர்த்தர் செய்யணும், அதுக்கு நாங்கள் கருவிகளா இருக்கிறோம். அதுல இதை நீங்க ஒப்பிட்டு பாருங்க. இப்படி நான் சொன்ன மாதிரி ஒரு 14-15 ஒப்பிடு எடுக்கலாம். ஒவ்வொன்றா புத்தகம், சிங்காசனம், சிங்காசனத்துக்கு வீட்டிருந்தவர், மற்றது தீர்க்கதரிசியினுடைய மெனக்கலக்கம், அந்த தானியேலும் ஐயோ இதை குறித்து ஜோவானும் ஐயோ துறக்க அவர் மெனக்கலக்கில் அழுகிறார். அப்ப இந்த கம்பேரிசனை கவனிச்சு பார்த்தீங்கன்னா அது பைபிள்ல இந்த புத்தகம் 2 அதிகாரம் இதை பேஸ் பண்ணிதான் அங்க எழுதப்பட்டிருக்கின்றது திட்ட தெளிவு. அதே நேரம் அந்த 4 ஜீவன்கள் அது அயல கிறிஸ்துவாமே போலி சமயங்களுக்கு மேல தொடர்ற வழக்குல கடைசியில வெல்லுறத யாரு? கிறிஸ்துவும் அவற்ற சபை. ஆமென்.